ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டியை இந்த இதில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஓவராலாக இது ஒரு கொஞ்சம் பெரிய லென்த் வீடியோவாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீலகிரி தார் பற்றி நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நியூஸ் வந்திருக்கும். இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் 1364 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சர்வே எடுக்கிறதுக்குன்னு அந்த ஆப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பார்க்கல அப்படின்னாலும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம், இதை பற்றின டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா இது எண்டமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபவுண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த சதர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. இது எக்ஸ்க்ளூசிவாக வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேரளாவில் தான் இதை நீலகிரி தார் பார்க்க முடியும். நீலகிரி தார் தமிழில் என்ன சொல்லுவோம்னா வரையாடுன்னு சொல்லுவோம். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கலாம், அப்புறம் கேரளாவில் பார்க்கலாம். இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எ கேப்ரின் மவுண்டன் அன்குலேட் லிஸ்டட் அஸ் என்டேஞ்சர்ட் ஆன் த IUCN ரெட் லிஸ்ட். ஸோ இதை டீர் வெரைட்டியா அப்படி இப்படிலாம் சொல்லி ப்ரிலிம்ஸில் ட்ராப் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கணும். ட்ராப் கொஸ்டினாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணிக்கணும். இது கேப்ரின் மவுண்டன் அன்குலேட் அப்படி அந்த லிஸ்ட்டில் வரும். இது லீகல் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல் 1 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஷெட்யூல் 1ல் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட் கிளிஃப் டுவெல்லிங் அனிமல் ஃபவுண்ட் பிட்வீன் 1200 and 2600 மீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ப்ராஜெக்ட் நீலகிரி தார் இந்த இதான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணி சென்சஸ் எடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவா 2022-2027 ஃபோக்கஸிங் ஆன் பாப்புலேஷன் சர்வே, ஹேபிடேட் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீஇன்ட்ரோடக்ஷன் இதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ராஜெக்ட் நீலகிரி தார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. கீ ஹேபிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவிக்குளம் நேஷனல் பார்க் இன் கேரளா, முக்குருதி நேஷனல் பார்க் இன் தமிழ்நாடு. ப்ரிலிம்ஸ் ட்ராப் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீலகிரி தார் இஸ் நாட் a deer. It is a caprine and is not naturally found in the Himalayas. Population rises to 1634 in Tamil Nadu. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா vulnerability residential areas to fire. என்ன அப்படின்னா ரொம்ப இதான் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் அடிக்கடி ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரீசெண்டாக வந்திருந்தது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, பாப்புலேஷன் நிறைய இருக்கிற காரணத்தினால, ரொம்ப குறுகலான ஒரு இதில் கட்டிக்கிற காரணத்தினால. மும்பையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த தாராவி அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்கிற ரீஜனில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஒட்டி அடுத்தடுத்து இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டக்குன்னு ஃபயர் ஆயிடுச்சுன்னா நிறைய இது போயிடும். அப்புறம் நேரோ லேண்ட்ஸ் தட் அப்ஸ்ட்ரக்ட் ஃபயர் டெண்டர்ஸ் அண்ட் இல்லீகல் ஆர் அன்சேஃப் எலக்ட்ரிக்கல் ஒயரிங். இல்லீகலாக ஒயர் பண்ணுறதோ இல்லாட்டி ப்ராப்பரான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா வெறுமல ஒயரிங் எலக்ட்ரிக் ஒயரிங் கொடுக்கறதோ அந்த மாதிரி காரணங்கள்னால ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அர்பன் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஓல்டு பில்டிங்ஸ், பழைய பில்டிங்கள், ஸ்லம்ஸு, ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, மிக்சடு லேண்ட் யூஸ் பில்டிங்ஸ் ஆர் ஹைலி வல்னரபிள் டு ஃபயர்ஸ். 4-part ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் த்ரூ சேஃப்டி நார்ம்ஸ் அண்ட் ஆடிட்ஸ். சேஃப்டி நார்ம்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம அதை இது பண்ண முடியும். ப்ரிப்பேர்னஸ் த்ரோ ட்ரில்ஸ் அண்ட் ரிஸ்க் மேப்ஸ். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபயர் ட்ரில்ஸ் அந்த மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரி ட்ரில்ஸ் நடத்தியும் இப்போ ரிஸ்க் மேப்ஸ் பார்த்தும் இது பண்ணிக்கலாம், பாதுகாப்பாக இருந்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் த்ரோ எவாக்குவேஷன் ட்ரியேஜ், அதாவது ரெஸ்பான்ஸ் த்ரோ எவாக்குவேஷன்னா அந்த ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குனு எப்படி தான் எவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதை மூலியமாக இது பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அண்ட் ரெக்கவரி த்ரோ ஸ்ட்ரக்சரல் அசஸ்மெண்ட் மூலிமா ரெக்கவர் பண்ணுறது. அங்கே கவர்னன்ஸில் ஃபயர் சேஃப்டி மஸ்ட் பி இன்டகிரேட்டட் இன்டு ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அர்பன் பிளானிங் த்ரோ GIS மேப்பிங். ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் ஃபயர் சேஃப்டி இருக்கணும், அர்பன் பிளானிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கவர்னன்ஸில். மேப் அப்புறம் சென்சார்ஸ், மானிட்டரிங் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஃபயர் சேஃப்டி நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் ரிஸ்க், ஸ்ட்ரென்தனிங் டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் இன் ரெசிலியன்ஸ். டிசாஸ்டர் ரிஸ்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதும், ஸ்ட்ரென்தன் டிசாஸ்டர் ரிஸ்க் என்ன ஏதாவது டிசாஸ்டர் திடீர்னு வருது அப்படின்னா அதை எப்படி பண்ணி அவங்க அந்த இதில் காப்பாற்றலாம், இல்லை அப்படின்னா அது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்கிறது தான் இருந்தது. செண்டாய் ஃப்ரேம்வொர்க் லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க.
முடிஞ்சதுன்னா நான் தனியாக அதுக்கு நான் ஸோ அந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் போடுவோம். அதை நம்ம பார்த்துடலாம் என்ன இதுங்கிறத டீட்டெயில்டாக. ஸோ கீ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃபயர் சேஃப்டி இஸ் நாட் மெர்லி a டெக்னிக்கல் இஷ்யூ, இட் ஆல்சோ a கவர்னன்ஸ், அர்பன் பிளானிங் அண்ட் கம்யூனிட்டி அவேர்னஸ் சேலஞ்ச். கவர்னன்ஸ், அர்பன் பிளானிங் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபயர் சேஃப்டி எல்லாம் வச்சு பண்ணணும். கவர்னன்ஸ் கொடுக்கும்போது நியர்பை ஃபயர் ஸ்டேஷன் கொஞ்சம் அங்கங்கே சுற்று வட்டாரத்தில் இது இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கிட்ட கிட்ட கொடுக்கணும். கம்யூனிட்டி அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் பீப்புளுக்கு, நார்மல் பீப்புளுக்கு அவேர்னஸ் வேணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு, ஃபயர் இதாகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ், ஃபயர் சர்வீஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மஸ்ட் கோஆர்டினேட் தேர் எஃபர்ட்ஸ். இவங்க இந்த மூணும் கோஆர்டினேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்மளால எடுத்துட முடியும். ஸோ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட என்ன அப்படின்னா வந்து pancreas perform exocrine function by producing digestive enzymes and endocrine function by producing insulin and glucagon. மோஸ்ட் காமன் டைப் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து pancreatic ductal adrenocaricarcinoma சொல்றாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்ததை நீங்கள் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் இது பண்ணி பார்த்துக்கோங்க. Why it is lethal? The pancreas lies deep inside the abdomen. Abdomen கீழே தான் அந்த deep inside தான் pancreas இருக்கும். Making early detection difficult. Symptoms generally appear only during advanced stages. Advanced stagesல தான் வந்து சிம்டம்ஸ்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜிக்கல் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, KRAS mutation drive uncontrolled cellular growth in more than 90% of pancreatic ductal adenocarcinoma cases. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக இது வேணுன்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதை பற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதோட mRNA வேக்சின் என்ன அப்படின்னா வந்து, இட் இஸ் பீங் டெவலப்ட் as a personalized therapeutic vaccine that trains T cells to attack cancer cells. T cells இந்த வேக்சின் நான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, பர்சனலைஸ்ட் தெரப்பட்டிக் வேக்சின் வந்து T cells வந்து கேன்சர் செல்ஸ் அட்டாக் பண்ணும்போது அவங்க வந்து தயாரிப்பாங்க. இட் இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ப்ரிவென்டிவ் வேக்சின். பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா வந்து, டார்கெட்டிங் ட்ரக்ஸ் such as Daraxonrasib represent progress in targeted cancer therapy. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்ஜரி ஆஃபர்ஸ் த பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் கியூர் when cancer is detected early. Other treatment include chemotherapy, radiotherapy, targeted therapy and immunotherapy. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, drought resistant crops and monsoon. ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா வந்து, கிராப்ஸ் கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் yields under low rainfall, high temperature and moisture stress conditions. லோ ரெயின்ஃபாலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹை டெம்பரேச்சரில், மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற கிராப்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரை லேண்ட் அண்ட் ரெயின்ஃபெல்ட் ஃபார்மிங் இன் இந்தியா. அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 70% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ஆனுவல் ரெயின்ஃபாலுக்கு 70% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், அதாவது வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய மான்சூன் டைப் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிராப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, மில்லர்ஸ் சச்சஸ் ஜாவர், பஜ்ரா, பல்சஸ் சச்சஸ் அர்கர் அண்ட் மூங், ஆயில் சீட்ஸ் சச்சஸ் கிரவுண்ட்நட் அண்ட் மஸ்டர்ட் அண்ட் கிராப் சச்சஸ் சொர்கும் அண்ட் பார்லி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிராப்ஸ் எக்ஸாம்பிள் கிராப்ஸ் சொல்கிறாங்க. ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் அண்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் நீனோ லிங்க் கொடுத்துருக்காங்க. எல் நீனோ இஸ் ஆஃப்டன் அசோசியேட்டட் வித் வீக்கர் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் டெஃபிசிட்ஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா எல் நீனோ சொல்லுவோம். எல் நீனோ லானினாங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். However, factors such as the Indian Ocean dipole and Madden-Julian oscillation. ஸோ நம்ம இதில் வந்து Madden-Julian oscillation can influence the outcome அப்படின்னு பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து, these crops improve the food security, nutritional security, farmers resilience and climate change adaptation. ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, ஃபார்மரோட ரெசிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். வே ஃபார்வர்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரமோட் மில்லட்ஸ் த்ரூ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்.
பிடிஎஸ் மூலிமா தான் வந்து ரேஷன் கடைகள் மூலிமா அந்த மாதிரி மில்லட்ஸை ப்ரமோட் பண்ணலாம். இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி பண்ணி கூட ஃபார்வர்ட் மீன்ஸ் ப்ரமோட் பண்ணலாம். டெவலப் ட்ராட் டாலரண்ட் கிராப் வெரைட்டிஸ். ட்ராட் டாலரண்ட் கிராப் வெரைட்டிஸை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸ்ட்ரென்தன் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். கோர் ஐடியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் ஆர் நாட் மெர்லி அல்டர்னேட்டிவ் கிராப்ஸ். ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து அல்டர்னேட் கிராப்ஸ் கிடையாது. தே ஆர் அன் இம்பார்ட்டன்ட் கிளைமேட் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து இம்பார்ட்டன்ட் கிளைமேட் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏடிஎஃப் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஏடிஎஃப் அப்படின்னா வந்து ஏர் டர்புலன்ட் ஃபியூயல் ப்ரைஸ். அதை தான் வந்து ஏடிஎஃப்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். திருப்பி சொல்கிறேன், ஏர் டர்புலன்ட் ஃபியூயல் ப்ரைஸ். இப்போ இதில் வந்து பர்பஸ் என்ன அப்படின்னா டெம்பரரி அண்ட் செல்ஃப் கரெக்டிங் சப்போர்ட் மெக்கானிசம் இன்டர்னல் டு ப்ரொடெக்ட் ஏர்லைன்ஸ் அண்ட் பேசஞ்சர் ஃப்ரம் ஃப்ளக்சுவேஷன் இன் குளோபல் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் ப்ரைசஸ். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல்னு சொல்லலாம், இல்லாட்டி இது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல். ஓகேவா? பட்ஜெட்டரி சப்போர்ட் என்ன அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஒன் டைம் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆஃப் அப் டு 10,000 crore. ஒன் டைம் சப்போர்ட்டாக 10,000 crore அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெக்கானிசம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்சஸ் டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டு மெயின்டைன் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் ஏடிஎஃப் ப்ரைசஸ். ஏடிஎஃப் அதாவது வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் வந்து ஸ்டேபிளாக ப்ரைஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. The price differential is transparently recovered when international fuel price moderate. International fuel price வந்து moderate ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து price differential transparent recover ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Significance என்ன அப்படின்னா support stable airfares and protects air connectivity, particularly to regional and tier 2 and tier 3 cities. ஓகே, ஸ்டேபிள் ஏர்ஃபேர் வந்து இது பண்ணோம், ஏர் கனெக்டிவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Not a permanent subsidy. It is intended as a temporary price stabilization measure rather than a continuing subsidy. Watch points என்ன அப்படின்னா வந்து மெக்கானிசம் இருக்கு. Transparent monitoring should be supported by tax rationalization and broader aviation sector reforms. So last and final பார்த்தோம் அப்படின்னா வந்து எபோலா வைரஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இதில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸாக பரவிட்டு இருக்கிற மாதிரிலாம் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். Ebola is a severe and fluently fatal hemorrhagic fever caused by viruses belonging to the genus of the Florida family. Natural disorder and the fruit bats are considered the likely natural host. Ebola is a zoonotic disease. Transmission எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து it spreads through direct contact with the blood, body fluids or contaminated materials of an infected person or animal. It is not considered an airborne disease. இது வந்து காற்றுல பரவக்கூடிய டிசீஸ் கிடையாது. இது வந்து பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸ் இந்த மாதிரி கண்டாமினேட்டட் மெட்டீரியல்ஸ் மூலிமா பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்குபேஷன் பீரியட் வந்து இன்குபேஷன் பீரியட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 2 to 21 days வித் அன் ஆவரேஜ் ஆஃப் அரௌண்ட் 8 to 10 days. அவுட் பிரேக் ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னா பார்த்தா அக்கார்டிங் சென்ட்ரல்லேருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, உகண்டா, கினியா. இந்தியா ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் பிரின்சிபல் ரிஸ்க் அரைசஸ் வந்து இன்டர்நேஷனல் ட்ராவல், மேக்கிங் ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ரிப்பேர்னஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நிறைய இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி சென்ட்ரல்லேருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் அதெல்லாம் வந்து அதுலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி செக் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணி தான் அவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க உள்ளுக்குள்ளே. கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா வந்து எர்விபோ வேக்சின் இஸ் யூஸ்ட் அகேன்ஸ்ட் Zara Ebola virus, early isolation, contact tracing, protective equipment and safe burial practices remain essential. இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் வந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.